லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு 1856. எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? கிபி 1920. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இந்திய தொல்லியல் துறை யாரால் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. இந்தியா எவ்வாறு செயல்படுகிறது என்பதை எது விளக்குகிறது? ஜிடிபி. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? நாட்டு வருமானம். பொதுவாக நாட்டு வருமானத்தை நாம் டேஸ் என அழைக்கிறோம்? மொத்த நாட்டு உற்பத்தி. எத்தனை வகையாக இந்தியாவின் ஜிடிபி கணக்கிடப்படுகிறது? 2 வகையாக. புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் வெப்பநிலையின் அளவு குறைகிறது. இதற்கு டேஸ் என்று பெயர். இயல்பு வெப்ப வீழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது வானிலை. வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர். உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி மவுசின்ராம். நாம் பருத்தி ஆடைகளை டேஸ் காலத்தில் அணிகிறோம்? கோடை காலத்தில். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாடுகளில் தோன்றியது? அமெரிக்கா ஐக்கிய நாடுகள். இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? 389. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949. தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது டேஸ் எனப்படும்? அளவீடு. ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம். அளவீடு எத்தனை பகுதிகளை கொண்டது? 2. நீளத்தின் அலகு மீட்டர். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? நிறை. பருப்பொருள் எவற்றால் ஆனவை? அணுக்கள். நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அனைத்தும் எவற்றால் ஆனவை? பருப்பொருட்கள். தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் எது அவசியம் தேவைப்படுகிறது? காற்று. நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற தாவர பகுதிக்கு டேஸ் என்று பெயர்? தண்டு தொகுப்பு. தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி கணு.